வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். போதும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கலாத்தியர் 5:22-23 வாசிக்கும் போது 9 விதமான கனிகள் குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு கனிகளை குறித்து பார்க்கல, அதிலே ஒன்று விசுவாசம் என்கிற ஒரு பகுதியை குறித்து தான் இந்த நாட்களில் சிந்திக்க போகிறோம். அது கனிகளிலும் இடம்பெற்றிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அந்த வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன். இந்த நாட்களில் நாம் சிந்திக்க போகிற ஒரு பகுதி என்னென்னவென்றால் விசுவாசம். சோதரர் எழுதிக்கங்க, தலைப்பு விசுவாசம். கனிகளில் ஒன்று விசுவாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணணும்? வளரணும். கனிகள் சோதரம் எப்படி பூமியில ஒரு மரம் வளர்ந்து ஆமை சோத்திரம் பூ வந்து காய் வந்து கனி உண்டாகிறதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் படிப்படியாய் தெய்வீகத்திலே இந்த தெய்வீக குணங்களுக்குள்ளே இந்த கனிகளிலே வளர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவைகளிலே ஒன்று விசுவாசமும் கனிகளிலே ஒன்றாய் இருக்கிறது. இவைகளிலே நாம் என்ன பண்ணணும்? வளரணும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? படிப்படியாய் நம்ம வளர்ந்து அந்த விசுவாசத்திலே பூரணத்தை நாம் அடைய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சரி, தொடர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரமும். போதும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே 9 விதமான வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் நிருபத்தில் 9 விதமான கனிகள், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே 9 விதமான வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரங்களிலே ஒன்று விசுவாச வரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சோதரர், இதை யார் தான் கொடுக்கணும்? ஆவியானவர் தான் நமக்கு தரணும். அப்ப வரத்திலும் கனிகளிலும் இந்த விசுவாசம் என்ன இருக்கு? ரெண்டிலும் கடந்து வருகிறது, இடம்பெற்று இருக்கிறது. ஆமை சோத்திரம். அப்ப இந்த விசுவாசத்திலையும் நம்ம வளர்ந்து வரணும். விசுவாசங்கிற அந்த வரங்களையும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்? பெற்றுக்கொண்டு விசுவாசத்திலே பூரணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் சோத்திரம் வருகையின் காலத்தை குறித்து சொல்லும் போது, அடையாளத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை பதிவு செய்து கடந்து போயிருக்கிறார். நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ. பார்த்தீங்களா? நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ. அப்ப விசுவாசம் ஒளிஞ்சு போயிரும், விசுவாசம் இருக்காது. விசுவாசிகள் இருப்பாங்க, அவர்களுக்குள்ள விசுவாசம் ஒளிஞ்சு போயிரும். தேவ பிள்ளைகள் இருப்பாங்க, அவர்களுக்குள்ளே கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை ஒளிந்து போயிரும். அது கடைசி காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாய் பார்த்தா அந்த இடத்துலதான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் நாம் போய் கொண்டிருக்கிறோம். கடைசி காலங்களிலே, என் வருகை நாட்களிலே நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி அவர் சொல்லி கடந்து போயிருக்கிறதுனால அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே வளர்ந்து அதில் பூரணப்பட வேண்டியதும் அவசியமாயிருக்கு. அதனாலதான் இந்த நாளிலே அதை குறித்து சிந்திக்கிறோம். கனிகளிலே ஒன்று விசுவாசம், வரங்களிலே ஒன்று விசுவாசம். இவைகளை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? பூரண புருஷனாய் கர்த்தருடைய வருகையிலே நாம் எதிர்கொண்டு ஓடத்தக்கதாய் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சரி, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு சில வசனங்களை நாம் சிந்தித்து நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே நிறைவு செய்வோம். தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். யோவானுக்கு எழுதின புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். முதலாவது விசுவாசம். விசுவாசம் துவக்கிறதே யாருதான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விசுவாச பாதையை என்ன பண்றார்? துவக்கி விடுகிறார். அதுக்கப்புறம் ஜெபிச்சு கனிகளிலும் மரங்களிலும் இந்த விசுவாசத்தில் பலப்படுத்தி அந்த ஓட்டத்தை ஓடி என்ன பண்ணணும்? முடிக்கணும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இடைப்பட்ட காலத்தில் நம்ம தான் ஓடி முடிக்கணும். அவர் துவக்கி விட்டுருவார். சோத்திரம், நம்ம ஓடி முடிக்கணும்.
அப்ப துவக்கத்துல சோத்திரம், அந்த துவக்க காரியம்தான் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகி. எந்த நாமத்தின் மீது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தின் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளவர்கள் எத்தனை பேர்களோ, யாரா இருந்தாலும் சரி. இயேசுதான் மெய்யான தேவன், அவர்தான் உலக இரட்சகர், அவர்தான் என் பாவத்திற்காய் சிலுவையில் என்னவனார்? பலியானார். அவருடைய இரத்தம் என் பாவங்களை கழுவி என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. அவருடைய சத்தியம் அவருக்கு சாட்சியாய் வாழ வைக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி போனதை போல நான் மரித்தாலும் இரட்சகர் இயேசு வெளிப்படும் போது உயிரடைந்து மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்பேன்கிற அந்த நல்ல நிச்சயத்தோடு கூட விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இரட்சகருக்கு பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரா? தெய்வத்தின் மக்கள், இறை மக்கள், இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? எப்ப தந்திருக்கிறார்? அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகி. இந்த விசுவாசத்துல எந்த பழுது வந்துடக்கூடாது, இந்த விசுவாசத்துல எந்த தடுமாற்றம் வந்து விடக்கூடாது, இந்த விசுவாசத்துல எந்த குறை என்ன பண்ணிடக்கூடாது, பலவீனங்கள் வந்து விடக்கூடாது. அப்படி வருமானால் இரட்சகர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போக வேண்டிய சூழ்நிலை வரும். இரட்சகரை மறுதலித்து பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். விசுவாசத்தின் கப்பலை உடைத்து பின்வாங்கி போகிறவர்களைப் போல நாமும் காணப்படுவோம். அப்படிப்பட்ட இடத்திற்கு நேராய் கடந்து போகாதபடி நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இவர்தான் தேவன், இவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. இந்த விசுவாசத்திற்குள் நாம் இருப்போமானால் மரண பரியந்த இரட்சகருக்குள் என்ன பண்ணுவோம்? நிலை கொண்டிருப்போம். இந்த விசுவாசத்தை விட்டு அநேகர் பின்வாங்குறாங்க. அநேகர் என்ன பண்றாங்க? பின்வாங்குகிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானசானம் எடுத்தவங்க, ஊழியம் கூட நிறைவேற்றினவங்க, சோதரர் அநேகர் இந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படி போயிடக்கூடாது. நீங்களும் நான் என்ன பண்ணிடக்கூடாது? இரட்சகர் இயேசுவோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்தார். 3.5 ஆண்டுகள் யூதாஸ் காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பாருங்க, கட்ட கடைசியில சோதரம் இரட்சகரை காட்டி கொடுத்து பின்வாங்கி போனதை பார்க்கிறோம். அப்போஸ்தலரில் ஒருவன், 12 அப்போஸ்தலரில் ஒருவனாய் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஆனா பின்னாட்கள்ல பாருங்க சோதரம், எப்படிப்பட்ட பொறுப்புல அவர் இருந்தார் தெரியுமா? ஒரு கட்சி இருக்கு, ஒரு சங்கம் இருக்கு அப்படின்னா ஒரு தலைவர் இருப்பார், அதுக்கப்புறம் பொருளாளர் இருப்பார், அதுக்கப்புறம் செயலாளர் இருப்பார். தலைவர் சொல்ல செயலாளர் செயல்படும் போது அதுக்கு வேண்டிய பொருளாதாரத்தை வாங்கி அந்த காரியங்களை என்ன பண்ணுவாங்க? நிறைவேற்றுவாங்க. அப்படி ஆண்டவருடைய ஊழியத்துல பொருளாதார டிபார்ட்மெண்ட்ல யார் இருந்தா? இந்த யூதாஸ் காரியத்து பணப்பை அவர்கிட்ட தான் இருக்கும். கேட்கும் போது எடுத்து என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்யணுமா கேட்டா கொடுப்பார். யாருக்குங்க அப்படிப்பட்ட பொருளாதார டிபார்ட்மெண்ட்டை கொடுப்பாங்க? உண்மை உள்ளவர்களுக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ மனிதன் தான். நிற்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தான், ஆனா நிற்க முடியாமல் பின்வாங்கி போகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். அதனால நிற்கிறோம் சொல்லுகிற நீங்களும் நானும் விழாதபடிக்கு என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையாய் தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று வேதம் நமக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாய் விழிப்பா இருக்கணும். இந்த விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது. இவர்தான் மெய்யான தேவன், இவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அவரை மறுதலித்து விடவும் கூடாது, காட்டி கொடுத்தவும் விடக்கூடாது, காட்டி கொடுத்துடக்கூடாது, மறுதலிச்சிடக்கூடாது. கடைசி வரைக்கும் இரட்சகருக்காக என்ன பண்ணணும்? ஜீவிக்கிற அனுபவமாய் ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் ஒருவன் என்ன பண்ணுவான்? எல்லா சீசர்களுக்குள்ளும் என்ன வந்துருச்சு தெரியுமா? என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? நானா நானா? அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்ல பாருங்க. ஆனா யோவான் மாத்திரம் கேட்கிறான், யார் அவன்? யார்? அப்ப அவருக்குள்ள என்ன நிச்சயம்? ஒரு நாள் இரட்சகரை மறுதலிக்க மாட்டேன், ஒரு நாள் இரட்சகரை விட்டு பின்வாங்கவும் மாட்டேன். யார் உங்களை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு யோவான் கேட்கிறார். ஏன் தெரியுமா? அவர் இரட்சகர் இயேசுடைய மார்பலை சாய்ந்த அன்பின் சீசன்.
இயேசு கிறிஸ்துடைய இதய துடிப்பு என்னங்கிறது அந்த அன்பின் சீசனாகி யோவானுக்கு தெரியும். அன்பின் சீசன் யோவானுக்கு தெரியும். அதனாலதான் மார்பிள சாஞ்சுக்கிட்டே கேட்கிறார். பேதுரு அப்படி சைகை காட்டுறார், யாருன்னு கேளு, யாருன்னு கேளு. மத்த ஆள்லாம் கேக்குது, நானா நானா நானா. யூதாஸ் காரியத்தை வந்து கேட்கிறான், நானா. சோத்திரம், நீதான். நான் யாருக்கு இந்த அப்பத்தை தொய்த்து முதலாவது கொடுக்கிறோனோ அவனே என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? யூதாஸ் காரியத்து வாங்குகிறான். இவ்வளவு காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட பின்பதாவும் கூட உணர்வுடையில மனம் திரும்பல, சோத்திரம், பின்வாங்கி போனதை பார்க்கிறோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், சோதனைகள் வரும், சூழ்நிலைகளும் வரும். யூதாஸ் காரியத்துக்கு ஒரு சூழ்நிலை வருது. 30 காசு கிடைக்க போகுது, வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு கிடைக்க போகுது. அதற்காக இரட்சகரை காட்டி கொடுக்கிறதா? ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதியை விட்டு வழிவிலகி போவதா? காசுக்காக, பணத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக, பதவிக்காக. சோத்திரம், இன்னைக்கு எவ்வளவு பேர் மறுதலிக்கிறாங்க. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ள வந்து ஞானசான நீதியை நிறைவேற்றி பாரம்பரிய சபைக்குள்ள விழுந்து கிடக்கிறாங்க. ஏன்? வேலை போயிரும், ஏன் பதவி போயிரும், ஏன் சோத்திரம் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா சபைக்குள்ள வந்து என்ன பண்றாங்க? இதுதான் சத்தியம்னு சத்தியத்தை கேட்டுட்டு ஞானசானத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாரம்பரியத்துல போய் அங்கே போனா அது என்ன ஒழுங்கு? அநேகர் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. இரட்சகருக்காக வாழணும், இரட்சகருக்காக சாகணும், இரட்சகருக்காக எதையும் இழக்கணும். அந்த அனுபவத்துக்குள்ள வர்றவங்க நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இரட்சகருக்காக வாழணும், இரட்சகருக்காக சாகணும், இரட்சகருக்காக எதையும் இழக்கணும். இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இருக்குமா? இருக்கணும். சோத்திரம். அவங்க தான் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். சும்மா காலத்தை உபேத்திட்டு போனா பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரை, உமக்காக வாழணுப்பா, உமக்காக சாகணும், உமக்காக எதையும் நான் இழக்கணும். இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் ஜீவிப்போமானால், இந்த விசுவாசத்தை காத்துக் கொள்வோமானால், நிச்சயமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பாதையில ஓடி முடிப்போம். அதனால நிற்கிறேன் சொல்லுகிற நாம் விழாதபடிக்கு அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு தொடர்ந்து ஓட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சத்துரு எத்தனை வஞ்சக வலைகளை விரித்தாலும் நிறைய பேர் சபையில ரசிக்கப்பட்டு வருவாங்க. திருமணங்கிற ஒரு காரியம் வரும்பொழுது அவங்களுடைய சொந்தம், பந்தம், உறவு, பாரம்பரியத்துக்குள்ள இருப்பாங்க. சொத்து இருக்கும், பணம் இருக்கும். இவைகள் நிமித்தமாக தேவனை மறுதலித்து, தேவனை காட்டு கொடுத்து, அந்த விசுவாச கப்பலை உடைச்சிட்டு அவங்க பின்வாங்கி அவங்க போய் அங்கே போய் என்ன பண்ணிடுவாங்க? கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. கல்யாணமே நடக்கலைனாத்தான் என்ன? இல்ல கல்யாணத்தை செஞ்சு என்னத்தை சாதிக்க போறோம்? இரட்சகரை அறிய வேண்டிய விதமாய் அறியல. ஒழுங்கா அறிந்திருப்போமானால் சோதரம், கல்யாணமே நடக்கலைனாலும் பரவாயில்லையா, இந்த சத்திய அனுபவ ஜீவியத்தை விட்டு ஒரு நாளே என்ன மாட்டேன், வெளியில வர மாட்டேன். அப்படி வார்த்தைகளை பதிவு செய்யறவங்க தான் சரியான விசுவாசத்தை காத்துக்கொண்டு இரட்சகருக்காய் ஜீவிக்கிறார்கள். அல்லேலூயா. சோதரம். கல்யாணம் ஆனா என்ன, ஆகலைனா என்ன, வேலை கிடைச்சா என்ன, கிடைக்காம போனா என்ன, ஜீவனோடு வைத்திருக்கிறாரே பரலோகத்திலே, அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேரை எழுதி வைத்திருக்கிறார். இது போதாதா? அல்லேலூயா. ஜீவனோடு வச்சிருக்கிறாரு, ஜீவ புஸ்தகத்துல பேரையும் எழுதி வச்சிருக்கிறார். இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? சோத்திரம். காசுக்காக, அது இது எதையாவது ஒண்ணுக்காக கர்த்தரை மறுதலிச்சு அந்த யூதாஸ் காரியத்து போனதை போல இன்னைக்கு அநேகர் அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். அப்படிப்பட்ட இடத்துக்கு நேராக போயிடக்கூடாது. ஏன்னா அது கடைசி காலம். கடைசி காலத்துல விசுவாசத்தை காண்பேனோ ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கணும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் உமக்காய் வாழ்ந்து என்ன பண்ணிடணும்? உமக்காய் மடிஞ்சிடணும். உமது வருகையை எதிர்கொண்டு நான் என்ன பண்ணிடணும்? வந்து சேர்ந்துடணும். இந்த விசுவாசத்தை ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாதுப்பான்னு சொல்லி என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். பிசாசு பல சூழ்நிலைகளில இரட்சகரை விட்டு பிரிக்க முடிய என்ன பண்ணுவான்? பல விதங்கள்ல கடந்து வருவான். பல சோதனைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரத்தான் செய்வோம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது?
நாம் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறோம். அனனியா மிசாவேல் அசரியா பாபிலோன் தேசத்திலே அவங்களுக்கு ஒரு சோதனை எழும்பி வருகிறது. அந்த தேசத்தின் அதிபதி சொல்லுகிறான், நான் நிறுத்தின இந்த பொற்சலை என்ன பண்ணணும்? பணிந்து குனிந்து முழங்கால் மண்டியிட்டு என்ன பண்ணணும்? வணங்கணும். இல்லாத பட்சத்திலே அக்கினி சூளையிலே அது 7 மடங்கு உயர்த்தப்பட்டு, அந்த அக்கினி சூளை எத்தனை மடங்கு உயர்த்துறாங்க? 7 மடங்கு உயர்த்தி அதற்குள்ளே உங்களை என்ன பண்ணிடுவோம்? உயிரோடு தூக்கி போட்டுருவோம். எவ்வளவு பெரிய சோதனை வந்து நிக்குது பாருங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, ராஜாவாகிய உம்மையோ நீ நிறுத்தின பொற்சிலையோ என்ன பண்ண மாட்டோம்? பணிந்து கொள்ள மாட்டோம், வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை தப்புவியாமல் போனாலும், எவ்வளவு அழகா வார்த்தைகளை பதிவு செய்யறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய விசுவாசத்திற்குள்ள அவங்க நிக்கிறாங்க. யார் அப்படி சொல்லுவா? எப்பா சபைக்கு போறியே, உன் பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சிச்சா? உன் பையனுக்கு பொண்ணு கிடைச்சிச்சா? இல்ல ஒரு பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை கிடைச்சிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா, ஏய் கர்த்தர் கொடுப்பார், கொடுக்காமல் போனாலும் நாங்க சத்திய ஜீவியத்தை விட்டு என்ன பண்ண மாட்டோம்? சொல்ல திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? சொல்ல முடியுமா? என்ன அமைதியா இருக்கிறியே? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதான் விசுவாசம். சொல்லணும். சொன்னாங்க. ஜீவனை பணைய வைத்து அவங்க சொல்லி காமிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்கள்ல சோத்திரம் வேலை, சோத்திரம் அந்த பாரம்பரிய சபைகளுக்குள்ள கவர்மெண்ட் வேலை இருக்கு, உடனே வேலை கொடுக்குறான், உடனே சோத்திரம் சபை ஜீவியத்தையும் விட்டுட்டு அந்த வேலையை பிடிக்க ஓடுது. சோத்திரம் கடைசியில நரகங்கிறத விளங்கலை பாருங்க. நரகங்கிறது விளங்கலை. ஆனா அனனியா மிசாவேல் அசரியா சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர் ஐயா. ஒருவேளை தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலை என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். சூளையை 7 மடங்கு சூடாக்குறாங்க. குண்டு கட்டா கட்டுங்கிறாங்க, கட்டுறாங்க. என்ன வேணாலும் செய்யா. உலகத்துல ஒரு பழமொழி சொல்றான், 6 இஞ்சாவு 100 இஞ்சாவு. எப்ப வந்தா என்னையா? ஒரு உலக மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை பாருங்க. 6 இஞ்சாவு. ஆமா, எங்கிட்ட சுத்தி ஒரு நாள் சாக போறோம், எப்படியோ சாக போறோம். ரைட், இன்னைக்கு இப்படி செத்துட்டு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசமும் ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள்ள என்ன பண்ணிருச்சு? தீயா எரியறதுனாலதான் அந்த தீயை பார்த்து அவங்க என்ன பண்ணல? அஞ்சல. அப்படியே குண்டு கட்டா தூக்கி போட்டாங்க பாருங்க. ஆனா தேவன் அவர்களை ஜீவன் நஷ்டப்பட அனுமதி கொடுக்கல. உள்ள போய் விழுந்ததான் தெரியும். 7 மடங்கு சூளையை அதிகப்படுத்தி இருக்கிறாங்களே, அறிவு வேண்டாம் அவங்களுக்கு? எவ்வளவு தூரம் அனல் உரைக்குன்னு தெரிய வேண்டாம்? எப்போதும் தூக்கி போடுற மாதிரி என்ன பண்ணி இருக்கிறாங்க? போனவங்க அனல் அடிச்சு அந்த இடத்துல செத்து போனாங்க. அத்தனை பேரும் குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் செத்து இருக்கணும்? 12 பேர் நம்முடைய கணிப்பு. ஒரு ஆளை 4 பேர் தூக்குனா சோத்திரம் நாம் 12, அதுக்காண்டி 12 பேர் இல்ல, ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றோம், குத்து மதிப்பா இருக்கலாம். ஆமா, குண்டு கட்டா கட்டி இருப்பாங்க. கட்டி என்ன பண்ண பாடையில தூக்குற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க? 4 பேர் மூளை பிடிச்சி என்ன பண்ணுவோம்? போட்டுட்டு வந்துடும். போட்டாங்க, வர முடியல. அனல் அடிச்சு ஆவி அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க? அந்த இடத்துல செத்துட்டாங்க. ஆனா உள்ள விழுந்தவங்க அந்த கயிறுகள் மாத்திரம் எரியுது. கயிறுகள் மாத்திரம் அவளுது, கட்டுகள் மாத்திரம் அவளுது. முடி கருகல. கத்தருக்காய் அந்த விசுவாசத்துல நின்ன அவர்களை கத்தர் அந்த பட்டணமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கத்தர் கனப்படுத்தினார், உயர்த்தினார், மேன்மைப்படுத்தி காண்பித்தார். இவர்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லி ஆரியத்தக்கதாய் கத்தர் விளங்க பண்ணினாரே. கத்தர் எவ்வளவு பயங்கரமானவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க சோத்திரம், அந்த விசுவாசத்தை அவர்கள் வெட்கப்பட விடல. அதனால நம்மளும் விசுவாசமா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு ஆமே சோத்திரம், பொண்ணு கிடைச்சாலும் சரி கிடைக்கலைனாலும் சரி, மாப்பிள்ளை கிடைச்சாலும் சரி கிடைக்கலைனாலும் சரி. சிலலாம் பாரம்பரியத்துல வந்துட்டு நீ இங்க வந்தா நம்ம முறைப்படி செஞ்சா கட்டிடலாம், சொத்தெல்லாம் உனக்குத்தான். சோத்திரம் பிசாசு சோத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இடத்துல ஒரு சோதனை வைக்குது. இந்த உலகம் முழுவதையும் என்ன பண்ணுகிறேன்? எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். சாஸ்தாங்கமா என்ன பண்ணிக்க? இவங்க விழுந்துடுறாங்க, இந்த பணத்துக்கு விழுந்துடுறாங்க. ரைட்டு,
பொண்ணை கொடுக்குறேன்ட்டார், ஒரே விழுந்துடுறான், காலில் விழுந்துடுறான். சொத்து கொடுத்துறேன், உடனே விழுந்துடுறான். சோத்திரம். ஆண்டவர் விழுந்தாரா? தேவனை மாத்திரம் பணிந்து கொள்வாயாக, அப்பால போ. அந்த சூழ்நிலையில அந்த சாத்தானை பார்த்து சொல்லணும், அங்க வந்தது சாத்தான். ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு பின்வாங்க பண்ண முடியாது, சத்திய ஜீவியத்தின் அனுபவத்தை விட்டு பின்வாங்க முடியாது. பொருளை காண்பித்து, பொண்ணை காண்பித்து, பதவியை காண்பித்து, வேலையை காண்பித்து அவன் மயக்கி நம்முடைய விசுவாச கப்பலை உடைக்க முடியாது. சாத்தான் வந்து நிக்கிறான். பாலபோ சாத்தானேன்னு சொல்லணுமா இல்லையா? அல்லேலூயா. கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி இருக்கிறார். அதனால இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அதனால கர்த்தரை விட்டு ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ணிடக்கூடாது? வாழ்நாள் முழுவதும் இரட்சகருக்கு பிள்ளையா வாழ்ந்து மடியன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் இவர்தான் தேவன் வந்ததற்கு பின்பதாக இவர் சகல தேவைகளை நம்முடைய வாழ்க்கையில பூர்த்தி செய்வார் என்று அவர் மேல் விசுவாசமா இருக்கணும். அப்படி விசுவாசமா இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிற பலன் அளிக்க விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது தேவன், அவர்தான் தேவன். அப்படி ஒரு விசுவாசம். அவர்தான் தேவன். இவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. எதற்காக இவரை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்கி போக கூடாது. அப்படிப்பட்ட விசுவாசத்துல மரண பரியந்தம் நிக்கணும். இப்ப இரண்டாவது ஒரு பகுதிக்கு நேராக கடந்து வருகிறோம். இவர்தான் தேவன் சொல்லிட்டு இவர்தான் தேவன், அவரை தொழுது கொள்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை தான் பற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா சில தேவைகள் காரியங்கள் வரும்போது மனிதர்களை நம்பி போறாங்க, மனுஷனை நம்பி என்ன பண்றாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவன் அதை செய்ய மாட்டாரா? தேவன் நமக்கு அதை நிறைவேற்ற மாட்டாரா? கர்த்தர் உடுத்துவிக்க மாட்டாரா? கர்த்தர் போஷிக்க மாட்டாரா? இப்ப யாரை தேடி போயிட்டு இருக்கிறாங்க? மனித சமுதாயத்தை தேடி போறாங்க. ஒரு தேவைனா யாரை தேடுறாங்க? மனுஷனை தான் தேடுறாங்க. ஒரு பாதிப்பின் வந்துட்டா யாரைத்தான் தேடுறாங்க? மனுஷனைத்தான் தேடுறாங்க முதலாவது. அப்படி இருந்து கொண்டு தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இப்ப சபைக்கு வர்றது தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கர்த்தருக்கு வர்றது பிரியமா பிரியம் இல்லையா? கைத்தட்டி பாடுறது கர்த்தருக்கு பிரியமா பிரியம் இல்லையா? வேதத்தை வாசிக்கிறது பிரியமா பிரியம் இல்லையா? இதெல்லாம் பிரியம்தான், தேவனுக்கு பிரியமா பிரியம்தான். ஆனா அவர் மேல் விசுவாசம் இல்லையே. இந்த காரியத்தை அவர் எனக்கு செய்து கொடுப்பார், இதை அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறது, இந்த பூமியில நம்ம வாழ வேண்டிய சகல நன்மையான காரியங்களை அவர் நமக்கு செய்து கொடுப்பார் என்கிற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்படி வாழாதேங்கிறார். அதுக்கு அடுத்து சொல்ற, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம்ல, அவர் இருக்கிறார் விசுவாசி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் இருக்கிறாரா? தேவன் ஒருவர் இருக்கிறாரா? அவர் உண்டென்று விசுவாசிக்கிறீங்களா? அவர் உண்டென்று விசுவாசிப்பீர்களானால் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவரைத்தானே தேடுறோம். அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டாரா? நமக்கு ஒரு நல்ல வேலையை தந்திர மாட்டாரா? நமக்கு வருமானங்களை அவர் கொடுக்க மாட்டாரா? நம்முடைய வியாதி பலவீனங்களை அவர் மாற்ற மாட்டாரா? நம்முடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்க மாட்டாரா? எல்லாவற்றையும் தீர்க்க அவரால் முடியும் என்று நாம் விசுவாசிக்க. முதலாவது அவரை விசுவாசிக்க. இந்த இடத்துக்குள்ள அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இல்ல, ஆமேன்னு சொல்லிட்டு போகலாம். நீங்களும் நானும் சூழ்நிலை வரும்போது நம்மளால கர்த்தரை விசுவாசிக்க முடிகிறதா? ஒரு பிரச்சனை வரும்போது விசுவாசிக்க முடிகிறதா? ஒரு தேவைகள் வரும்போது தேவனை விசுவாசிக்க முடிகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பயணிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆகாரத்தை கர்த்தர் வானத்திலிருந்து தந்தாரே. உங்களை என்னை அப்படி விட்டுருவாரா? நீதிமான் அப்பத்திற்காய் அலைந்து திரிவது அழகா சொல்லி கடந்து போயிருக்கிறாரே. பறவைகள் எல்லாம் பாருங்கப்பா, காட்டு புஷ்பங்களை பாரு, எவ்வளவு அழகழகா அதுக்கு ஒரு ட்ரெஸ் நான் கொடுத்திருக்கிறேன். அதுபோல சாலமோன் கூட என்ன பண்ண முடியாது, உடுத்த முடியாதப்பா. பெரிய ராஜா தான்,
ஆனா அந்த காட்டு புஷ்பங்களுக்கு அவ்வளவாய் நான் உடுத்தி வித்திருக்கிறேன். சோத்திரம். உன்னை நான் உடுத்தி விக்க மாட்டேனா? வஸ்திரத்திற்காய் நீ கவலைப்படுகிறது என்ன? உண்ணுகிற உணவுக்காய் கவலைப்படுகிறது. பறவைகளை எல்லாம் பார், அதெல்லாம் சேர்த்து வைக்கல. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் நான் தான் பிழைப்பு விட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சங்கீதங்களை வாசிக்கும் போது கடல்ல திமிங்கலங்கள்லாம் ஆண்டவர் ஆகாரம் கொடுப்பான்னு அப்படியே வாயை திறந்து பார்க்குமா. அவர் கொடுத்தா பிழைக்கும், இல்லைன்னா மாண்டு போகும். இதுக்கெல்லாம் யார் ஆகாரம் கொடுக்கிறா? ஒரு திமிங்கலம் 30 யானைக்கு சமமா. ஒரு யானைக்கு நம்மளால சோறு வடிச்சு கொட்ட முடியாது. ஒரு யானையை நமக்கு சோறு வடிச்சு கொட்ட முடியுமா? அதுக்கு சோறு வடிச்சு கொட்டினா அதை பிச்சை எடுக்க விட்டு அதுல இருந்து சம்பாரிச்சு தான் அதுக்கு சோறு போடுறாங்க. யானை ஒருத்தன் வளர்க்குறான்னு வச்சுக்கல, அதை வச்சு என்ன பண்ணுவான்? பிச்சை எடுப்பான். இப்படியே பிச்சை எடுத்து அதுக்கு கொஞ்சம் கஞ்சியை ஊற்றிக்கிட்டு இவனுக்கும் கொஞ்சம் கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இப்படி காலத்தை ஒப்பேத்துறான். ஒரு யானையை வச்சு அவன் சோறு போட்டு போடுறதுக்குள்ளாட்டி அவன் படாத பாடு ஆயிடுறான். சோத்திரம். காடுகளில் எத்தனை யானை கூட்டம், எத்தனை ஜீவராசிகள். சோத்திரம். அத்தனைக்கு யார் ஆகாரம் கொடுக்குறா? கடலுக்குள்ள எத்தனை ஜீவராசிகள். ஒரு திமிங்கலம் 30 யானையா, அது எவ்வளவு சாப்பிடும்? இத்தனைக்கு யார் ஆகாரம் கொடுக்கிறது? ஆமே சோத்திரம். சின்ன குருவிதான். சோத்திரம். அதற்கும் தேவன் ஆகாரம் பிழைப்பூட்டி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்றாரு தெரியுமா? சோத்திரம். இதெல்லாம் நான் பிழைப்பூட்டுகிறேனே. சோத்திரம். இவைகளை பார்க்கலும் விசேஷித்த விதமா என் பிள்ளைகளாய் உங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? என் ஜீவ சுவாசத்தை தந்து ஜீவனோடு வைத்திருக்கிற உங்களுக்கு பிழைப்பூட்டும்படி ஆகாரத்தை கொடுக்காமல் இருப்பேனோ அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. எங்கப்பா உன் விசுவாசம்? ஆகாரம் நான் கொடுக்க மாட்டானா? உன் தேவைகளை சந்திக்க மாட்டானா? ஏன் மனுஷனை தேடி ஓடுற? சோத்திரம். ஒரு தேவை பற்றாக்குறை வந்தா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கணும். அவரால் முயற்சி எடுக்க வேண்டாம்னு சொல்லல. மனிதர்களையே நம்பி ஓடாதீங்க. சோத்திரம். அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அதை தான் இந்த வசனம் அழகா சொல்லுது. அவர் உண்டுன்னு விசுவாசிக்கிறோம், ஆனா அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார்னு விசுவாசிக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறது கூடாத காரியம். அப்படி இருக்கிறது கூடாத காரியம். அப்ப இந்த பூமியில பிறந்திருக்கிற நம்ம மரிக்கிற வரைக்கும் நம்முடைய தேவைகள் முழுவதையும் அவர் என்ன பண்ணுவார்? சந்திப்பார். அதுக்காண்டி வேலை பார்க்காம இருக்கலாமா? சோம்பேறியா இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை என்ன பண்ணணும்? கண்ணும் கருத்துமாயிருந்து வேலை காரியங்களை எல்லாம் செய்யணும். தேவன் நம்மளை போஷிப்பார். ஆனா திடீர்னு நம்முடைய தேவைகள் காரியங்கள் பெருகும் போது, ஒரு பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது, ஆமென், கர்த்தர் நம்மளை அவைகளிலிருந்து என்ன பண்ணுவார்? விடுவிப்பார் என்று அவர் மேல் விசுவாசமாகி அவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கொஞ்ச நாள் காத்துருங்க. ஒரு தேவைக்காக ஒரு கல்யாணம் வருது, சோத்திரம். இல்ல ஒரு வியாதி பலவீனங்கள் வருது, இல்ல ஒரு தொழில் துவங்கணும், எதுவானாலும் சரி. இல்ல திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. தேவ சமூகத்தில் காத்துருங்க. தேவன் அந்த பிரச்சனையை நமக்கு மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி அவர் மேல் அப்படி எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். அப்ப அவர் தான் தேவன் விசுவாசமா இருக்கணும். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று என்ன பண்ணணும்? விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள பெருகணும். இந்த விசுவாசம் என்ன பண்ணணும்? ஆமா, நாளுக்கு நாள் பெருகி 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 வரணும். அப்ப நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனே ஆண்டவர்கிட்ட ஓடி, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலைப்பா, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு தேவைப்பா. அதற்காக சில நாட்களை ஒதுக்கி தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவோம்? காத்திருப்போம். கர்த்தர் அந்த தேவைகளை என்ன பண்ணுவார்? பூர்த்தி செய்து நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அதனால கர்த்தரை நம்பணும், கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருக்கணும். சரி, யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில நாம் விசுவாசிக்கும் போது ஒரு நாளும் கெட்டு போக மாட்டோம். ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம்? கெட்டு போகவே மாட்டோம். அதற்கு மாறாய் தேவன் வாக்கு பண்ணுகிறார், நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டா? நித்திய ஜீவன் உண்டு. எவ்வளவு பெரிய
ஒரு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆமை சோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன். மரணத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் நித்திய ஜீவன். அந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்று கர்த்தர் மேல் எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். மரணம் கல்லறை வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்காக வாழக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது இம்மைக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இம்மைக்காக இரட்சகர் இயேசுவை தேடுவோமானால் உலக மனுஷனை விட பரிதபிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். எதற்காக இரட்சகரை தேடணுமா? நித்திய ஜீவனுக்காக, மறுமைக்காக ஆண்டவர் இயேசுவை என்ன பண்ணணும்? தேடணும். அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் உள்ளவராகி தொடர்ந்து அவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 6:40 வாசிங்க. அவனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தருவாராம். கடைசி நாட்களை உயிரோடு எழுப்புவேன் என்ன பண்ணுகிறார்? வாக்கு பண்ணுகிறார். இதன் மீதெல்லாம் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணுமா இல்லையா? எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் சிறுமைப்படும் போது இல்ல சில காரியங்களை பாதிப்பு வரும்பொழுது ரொம்ப கவலைப்படுறாங்க. சோத்திரம். ஐயோ அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, அவங்கள போல இல்லையே, இவங்கள போல இல்லையே. கர்த்தர் நித்திய ஜீவனை தந்திருக்கிறேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். மரித்ததற்கு பின்பதாக அவருடைய வருகை நாட்களை உயிரோடு எழுப்புவேன் சொல்லி இருக்கிறார். இதன் மீது விசுவாசமாய் இருக்கும் போது, இந்த பூமியில குறைவுபடும் போது அது நம்மளை வேதனைப்படுத்தாதே. ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ணாது? வேதனைப்படுத்தாது. லாசருங்கிற ஒரு தேவ மனிதன் பருக்களால் நிறைந்திருக்கு, புண்களால் நிறைந்திருக்கு. யார் அவர்? கர்த்தருடைய விசுவாசி, தேவ பிள்ளை. இந்த பூமியில அவ்வளவு சிறுமையா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சரி, சரீரத்துல தான் இந்த நிலைமை, ஏதாவது புசிக்க இருக்கிறான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சொந்த பந்தம் ஒன்னும் நெருங்கல, கிட்ட நெருங்கல. அப்புறம் கிடைக்கிறது எங்கன்னு பார்த்தா ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டுல சாப்பிட்றது கீழே விழுகும் போது அதை பொறுக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அவர் வயிற்றை நிரப்பிட்டு இருக்கிறார். இதற்காய் அவர் சங்கடப்படலையே. இதற்காய் சங்கடப்பட்டிருக்கிறார் எங்கேயாவது வேதத்தில் எழுதியிருக்கா? என் சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைஞ்சிருக்கே ஆண்டவரே, என் சரீரம் முழுவதும் புண்ணா என்ன இருக்கு நிறைஞ்சிருக்கே அப்படின்னு வேதனைப்பட்டதாய் வருத்தப்பட்டதாய். சோத்திரம். அந்த பாதிப்பெல்லாம் அவர் சந்திச்சிருப்பார், இல்லைன்னு சொல்லல. ஆனா வேதத்துல பதிவு செய்து கொடுக்கலையே அவர் வருத்தப்பட்டதற்காக. சோத்திரம். ஆண்டவரே உம்மை நம்பிதானப்பா ஜீவிக்கிறேன், இந்த விசுவாச ஓட்டத்துல தானே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பருக்கள் வந்ததே, இப்படி புண்கள் வந்திருக்கே, சாப்பாட்டு கூட வழி இல்லையே, இனி உங்களை நம்பி என்ன புண்ணியம், இந்த விசுவாசத்துல நான் ஓடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போகலையே. சாகர வரைக்கும் அவருடைய நிலவரம் அப்படிதான். ஆனா அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆபிரகாம் மடியில இளைப்பாறுவேன் என்று சொல்லி அந்த நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வேன்கிற ஒரு நிச்சயம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் அந்த பகுதியிலும் அவர் மன ரவ்யமாய் வாழ முடிந்தது. அல்லேலூயா. பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், எவ்விடத்திலும் மன ரவ்யமாய் வாழ நான் என்ன பண்ணுகின்றேன்? கற்றுக்கொண்டேன். ஏன்? நித்திய ராஜ்யம் இருக்கு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கொஞ்ச காலம், சீக்கிரமாய் ஓடி முடியும். ஆனா நித்திய காலமாய் நித்திய ராஜ்யத்துல இரட்சகரோடு இருக்க போகிறோங்கிற அந்த நிச்சயம், விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்தபடியினாலே இந்த பூமியில இருந்த நாட்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வாழ கற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானே என்ன பண்ணணும்? கடந்து வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. எந்த நிலவரத்துல கர்த்தர் வச்சிருந்தாலும் சரி, அதற்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், ஒரு உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். இந்த பூமியில எத்தனையோ மனிதர்கள் மாண்டு போனார்கள், யார் உயிரோடு எழும்பல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உயிர்த்தெழுந்து பரமேறி போயிருக்கிறார். அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. எதற்காய் வரப்போகிறார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் கூட்டி சேர்ப்பதற்காக தான் இரட்சகர் இயேசு சீக்கிரத்திலே மத்திய ஆகாயத்திலே வந்து சேரப்போகிறார். அல்லேலூயா. அந்த வருகையை எதிர்நோக்கி நிற்கணும்.
எப்ப வந்தால் ஒருவேளை இந்த நொடி பொழுதுல வருவாரானால் இமைப்பொழுதுல மறுரூபமாகி முகமுகமாய் இரட்சகர் இயேசுவை மத்திய ஆகாயத்திலே சந்திக்கத்தக்கதாய் நம்முடைய ஜீவியம் சுத்தமாயிருக்கணும். சுத்த மனசாட்சியோடு சுத்த விசுவாசத்தோடு நம்முடைய ஜீவியத்தை என்ன பண்ணணும்? காத்து ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். மண்ணோட மண்ணா நம்மளை செம்முனாலும் எந்திரிச்சிருவோம்ல, அந்த நம்பிக்கை இருக்கா? அந்த விசுவாசம் இருக்கா? அந்த விசுவாச நம்பிக்கை இருக்குமானால் இந்த பூமியில எந்த பகுதி குறைவுபட்டால் அதை குறித்து என்ன இல்ல. ஏன்னா அது கொஞ்ச காலம்தான், சீக்கிரமாய் ஓடிரும். எத்தனை ராஜாக்கள் ஆண்டுட்டாங்க, எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்கல்ல. இப்பயும் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் மண்ணுக்குள்ள போகத்தான் செய்வாங்க. சோத்திரம். யார் இதுல நிலைத்து நிற்கவே முடியாது. ஆனா இரட்சகர் வரும்போது நீங்களும் நானும் உயிர்வடைவோம். அல்லேலூயா. 7 ஆண்டுகள் மத்திய ஆகாயத்தில் இருப்போம். அதைத் தொடர்ந்து இரட்சகரோடு கூட இந்த பூமிக்கு இறங்கி வந்து யுத்தம் நடப்பிக்கும். யுத்தத்திலே இரட்சகர் இயேசு வெற்றி பெறுவார். சாத்தானோட யுத்தம் பண்ணி என்ன பண்ணுவார்? வெற்றி எடுப்போம். ஆமை சோத்திரம். 1000 ஆண்டு இந்த பூமியில அரசாளுவோம். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை தலைநகரமாக்கி அவர் அங்கு அரசாட்சி செய்வார். அவரோடு கூட நாமும் என்ன பண்ணுவோம்? முழு பூமியிலும் அவருடைய ஆளுகைக்குள் இருந்து ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம விசுவாசிக்கும் போது இந்த பூமியில பரதேசியா இருந்தா என்ன, எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தா நமக்கு என்ன? சோத்திரம். இது கொஞ்ச காலத்துல ஓடி முடியுமே. அந்த விசுவாசத்திற்குள்ளதான் லாசரு வாழ்ந்து இளைப்பாறுதலுக்குள்ளே போயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் என்ன பண்ணிடக்கூடாது? இந்த பூமியில ஏதோ ஒண்ணு குறைவு பட்டுருச்சுட்டு இந்த விசுவாச கப்பலை உடைச்சிட்டு என்ன பண்ணிடக்கூடாது? பின்வாங்கிடக்கூடாது. நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். உயிர் தெழுதலை சொல்லி இருக்கிறார். 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. இவைகளுக்குள்ளே நாம் கடந்து போவோங்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்திற்குள் என்ன பண்ணணும்? தொடர்ந்து பயணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 47 வாசிங்க. யோவான் 6:47. ஆணித்தரமாய் அழுத்தமாய் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. பரலோக வாழ்வை தந்து தெய்வம் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எப்படி இந்த விசுவாசத்தை விட்டு விலகிறது? விசுவாசத்தை விட்டு விலகிட்டா நித்திய ஜீவன் இல்லையே, உயிர்த்தெழுதல் இல்லையே, பரமேறி போக முடியாதே, 1000 வருட அரசாட்சிக்குள் போக முடியாதே. அதனால எந்த காலத்திலும் ஆமை சோதர விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தர் உயிர்த்தெழ பண்ணுவார். அந்த நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் நம்மளை சேர்ப்பார். 1000 வருட அரசாட்சிக்குள்ள நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவார்? சேர்ப்பார். இந்த விசுவாசத்தோடு இந்த பூமியில எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் அவரை பற்றி கொண்டு ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, யோவான் 11:40 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆண்டவர் அடுத்து 4ஆவதாய் ஒரு பகுதியில விசுவாசிக்கும்படி கடந்து போக போகிறோம். ஆண்டவர் சொல்றார், தேவனை விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படின்னா அற்புதங்கள், அதிசயங்கள், பிரமிக்கத்தக்கதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார் என்று விசுவாசிக்கணும். அற்புதங்கள் அவர் செய்வாரா? சோத்திரம். சூழ்நிலைகள் வரும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அற்புதங்கள் ஆமை சோத்திரம் தேவைப்படும் போது அதை செய்வார் என்று விசுவாசிக்கணும். அதிசயங்களை அவர் செய்வார். தம்முடைய ஜனத்திற்காய் கடலை 2ஆ பிளக்கலையா? அப்படி எந்த காலத்திலாவது நடந்ததுண்டா? கடலை யாராவது பிளக்க முடியுமா? அப்படி பிளந்து பாருங்க, சேறு சகதியா இல்ல, வெட்டாந்தரையில நடக்கிறது போல தம்முடைய ஜனத்தை அவர் என்ன பண்ணார்? ஆமை சோத்திர செங்கடலை பிளந்து அதன் வழியாய் நடக்க பண்ணினார். அப்படிப்பட்ட அற்புதங்களை, மகத்துவங்களை செய்கிற தேவன். வழி இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் வழி இல்லை. எப்படி தப்ப போறோம்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று சிக்கினதை போல இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி நிக்கிறாங்க. ஆனா வழியை திறப்பார்ங்கிற ஒரு விசுவாசம் அநேகருக்குள் இல்ல. ஆனா வழியை திறந்தாரா? திறக்கலையா? சோத்திரம். கடல் எப்படியா பிளக்கும்? எப்படியா கடல்ல கடந்து போகிறோம்? பின்னால திரும்பினா பார்வோனுடைய படை வருது, என்ன செய்யறது என்று தெரியலையேன்னு சொல்லி. ஆனா பாருங்க, இஸ்ரவேல் ஜனமும் பார்வோனுடைய ராணுவமும் ஒன்றோடு ஒன்று சந்திக்காதபடிக்கு
ஆண்டவர் மத்தியிலே நின்னார். அல்லேலூயா. இடி மின்னல்களை என்ன பண்ணார்? கட்டளையிட்டார். அவங்களுடைய சோத்திரம் ரதத்தை நடத்த முடியாதபடிக்கு சோத்திரம் பலமாய் சோத்திரம் அங்க என்ன ஆச்சு? பிரச்சனைகள் உண்டானுச்சு. ஆனாலும் அவன் விடல. எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? அவன் சோத்திர கஷ்டத்தோடு அந்த ரதத்தை என்ன பண்ணிட்டு வந்தா? நடத்தி கொண்டு வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் தேவன் அற்புதம் செய்கிறார். கடலை இரண்டா என்ன பண்ணுகிறார்? யோசிச்சு பாருங்க. அந்த ஜனங்கள் கண்ணுக்கு முன்னால் அந்த சம்பவம் நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய பிரமிப்பு, எவ்வளவு பெரிய பயங்கரம், எவ்வளவு பெரிய அற்புதம். வழியே இல்லாத இடத்திலே ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்கி அதன் வழியா ரெண்டு பக்கட்டும் இந்த கடல் எப்படி இருக்குன்னா மதில் சுவர் போல நிக்குது. அப்படியே தொட்டு பார்த்து ஓடி இருப்பாங்கல்ல. சோத்திரம் அதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்களே. சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கம் வேகமா ஓடுறாங்க, இன்னொரு பக்கம் அதையே என்ன பண்ணுவோம்? என்னடா மதில் மாதிரி நிக்குதே, இந்த பக்கத்து ஜலம் அந்த பக்கட்டும் ஜலம், மதில் போல நிக்கிறேன் தொட்டுக்கிட்டே என்ன பண்றாங்க? துதிச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க? சந்தோஷமா இந்த பாதையில ஓடி முடிக்கிறாங்க. அக்கறை ஏறுறாங்க. ஏறி முடிந்து பின்னால திரும்பி பார்த்தா எகிப்தின் ராணுவமும் என்ன பண்ணிட்டு இருக்கு? அதே பாதையில தீவிரிக்கிறாங்க. மத்தியில வந்துட்டாங்க. நடு சென்டருக்கு வந்தோன்னு மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், இது வரைக்கும் மதில் சுவரா இருந்ததெல்லாம் சரிதான், இப்ப அந்த கோலை நீட்டுன்னு சொன்ன மாத்திரத்திலே கோலை நீட்டுனதுதான் தெரியும். மதில் போல் நின்ற அந்த கடல் மீண்டுமா என்ன ஆச்சு? இலகி மூடி அத்தனை பேரையும் அழித்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் ஒருவனும் நிலை நிற்க முடியாதபடி செங்கடலிலே கர்த்தர் என்ன பண்ணார்? சங்காரம் பண்ணினார். இன்று கண்ட எகிப்தினை இனி என்றென்றைக்கு என்ன பண்ண மாட்டாய்? காண மாட்டாய் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். சொன்ன வாக்கை நிறைவேற்றி காண்பித்தார். சோத்திரம். பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்களுக்கு விசுவாசம் வருதான்னு பார்த்தீங்களா? சோத்திரம். அவங்களுக்கு வருதோ இல்லையோ, அவங்க காலம் முடிஞ்சிருச்சு. பக்கத்துல சொல்லுங்க, அவங்க காலம் முடிஞ்சிச்சு. இனி நம்ம காலம். நம்ம காலத்துல நம்ம விசுவாசிக்கணும். ஐயா வழி திறக்கலையா, அடபட்டு கிடக்குதுயா. சோத்திரம். செங்கடலுக்கு முன்னால நிக்கிறீங்களா? கர்த்தர் கடலை திறப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மரியாள் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். லாசரு செத்து கிடக்கிறான். அடக்கம் பண்ணியாச்சு, கல்லறையில வச்சாச்சு. வச்சு எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிருச்சு. நாறு என்று அவள் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, அவனை உயிரோடு எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி வரும்போது, கடைசி நாட்கள்ல எழுப்புவீங்கப்பா அப்படின்னு சொல்றா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களை எழுப்புகிறது ஒரு பகுதி இருக்கட்டும், இப்ப நான் உயிரோடு என்ன பண்ண போகிறேன்? நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அழுகி போன சரீரங்க. கர்த்தர் லாசருவை வெளியே வான் சொன்ன மாத்திரத்திலே சோத்திரம் சரீரம் அத்தனை ஜீவனோடு எழும்பி வருகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சரீரத்துல எந்த பகுதி அழுகி போனாலும் கர்த்தராலே அதை பலப்படுத்த அவரால் முடியும்னு விசுவாசிக்கணும். மருத்துவர்கள் சொல்லுவாங்க, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தான் காரியங்களை செய்ய முடியும். முடியாத பட்சம் வரும்போது முடியலைன்றுவாங்க. ஆனா மனுஷனாலே முடியாததுதான் தேவனாலே முடியும் அப்படிங்கிற விசுவாசத்துக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்காய் வழி திறப்பான்னு விசுவாசிக்கும். 3 நாள் வனாந்தர பயணங்கள் முடித்ததற்கு பின்பதாக உண்ணுகிறதுக்கு ஆகாரம் இல்லை. எங்க சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது? 1 2 எத்தனை லட்சம் ஜனங்கள், கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள், இவ்வளவு பேருக்கு ஆகாரம் எப்படி கொடுக்கிறது? சோத்திரம். அங்கலாய்க்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ படுத்து தூங்கு, காலையில உனக்கு வேண்டிய ஆகாரம் வந்து சேரும். உடனே மோசே கூட அந்த இடத்துல தடுமாறுறார். ஆண்டவர், இத்தனை லட்ச ஜனங்களப்பா, எப்படி மாம்சம்? அவங்க வந்து மாம்சம் கேட்கிறாங்க. முதல்ல மன்னாவை கொடுக்கிறார். வானத்திலிருந்து தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை என்ன பண்ணுகிறார்? ஆமா, தேனிட்ட பணியாரத்தை போல இருக்கும் அந்த சுவை. அதை கொடுத்தார். எல்லாம் வியந்து போய் என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இதையே எவ்வளவு நாள் தான் சாப்பிடுறது? இத்தனை கேட்கிறாங்க. ஒரே பிரசங்கம், ஒரு நாளைக்கு 3 பிரசங்கம். விடுறாரா? ஒரு நாளாவது 12 மணிக்கு விட மாட்டேங்கிறார். இதே பாட்டாதான் இருக்கு அப்படின்னு என்ன பண்றோம்? நீங்க அழுத்து போறீங்க பத்தியல, அது போல அன்னைக்கு ஜனம் அழுத்து போனுச்சு. இதே மண்ணாதானா? இதே வார்த்தை தானா?
எப்பதாயா எங்களை ஆசீர்வதிப்பிய, ஆசீர்வாதமா பேசுவீங்க. அவருடைய வழிகளில் நடந்தா எல்லாமே ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. தொட்டதெல்லாம் பொண்ணை போய் நீங்க தொட வேண்டாம், நீங்க தொட்டது பொன்னாய் மாறும்னு வேதம் சொல்லுது. நீங்கள் செய்கிறதெல்லாம் சங்கீதம் 1:4 அப்படி சொல்லுது. சங்கீதம் 1:4 என்ன சொல்லுது? அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். சோத்திரம். வாய்க்கிறத போய் செய்ய வேண்டாம், நீங்க என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும். நீங்களும் நானும் கர்த்தருடைய வழிகளில் நின்று நாம் எந்த காரியத்தை நிறைவேற்றினாலும் அது எல்லாம் பொன்னாய் விளங்கும். பஞ்ச காலம் தான் ஈசாக்குக்கு. ஆனா கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய வழிகள்ல நிக்கிறார், தன் இஷ்டப்படி நிக்கல. எப்பா இதே தேசத்துல இருக்கவா, இதே தேசத்துல இருப்பா, வேற தேசத்துக்கு போக வேண்டாமா, பஞ்சமலைக்கு ஒண்ணு போக வேண்டாம், ஆசீர்வதிப்பீங்களா, நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். நம்பி விவசாயம் பண்ணலாமா, விவசாயம் பண்ணுங்கிறார். பஞ்ச காலத்துல, தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் கர்த்தரை நம்பி விவசாயம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது 100 மடங்கு அறுவடையை கர்த்தர் அந்த நாளில் ஈசாக்குடைய வாழ்க்கையில கட்டளையிட்ட தெய்வம் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் தந்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதனால என்னத்தை சாப்பிடுவோன்னு நிக்க கூடாது. சாப்பாடே இல்லைனாலும் கர்த்தர் நமக்கு மன்னாவை பொழிஞ்சிருவார். காடை இல்லை, இறைச்சி சாப்பிட முடியாது. அந்த இடத்துல மோசையா சந்துட்டாரு. எப்பா இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடிச்சா இவங்களுக்கு பத்தாதே, கடல்ல இருக்கிறது அத்தனை வந்து கொட்டுனாலும் இந்த ஜனத்துக்கு பத்தாதே, என்ன பண்ண, அப்படியே அவரே தகச்சு போய் நிற்கிறார். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய கரம் குறுகி போயிருச்சோ, நாளைக்கு பார் அப்படின்னார். பார்த்தா பாளையம் முழுவதும் சோத்திரம் முன்னும் பின்னும் காடைகளால குமிஞ்சு கிடக்குது. சோத்திரம். 1 நாள்ல 2 நாள்ல, 1 வாரம்ல 2 வாரம், 30 நாள் 3 வேளை மூக்கு பிடிக்க என்ன பண்ணு, சாப்பிடு அப்படின்னு கொடுத்தாரு. சோத்திரம். அட கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடலாம்ல. சாப்பிடுறதுக்கு முன்னால சாப்பாடை முன்னால வச்சோன்னு ஜெபம் மறந்து போயிருது, உடனே அள்ளிடுறான். அப்புறம் பக்கத்துல யாராவது நான் விடுது, ஜெபம் பண்ணல ஜெபம் பண்ணல, உடனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்படித்தான் வீடுகள்ல நடக்குது. சரி, சாதா சாப்பாடு அந்த பிறகு காடை அவன் கடப்பட முழுங்கிட்டான், எலும்போட முழுங்கிட்டான், எல்லாம் தொண்டையில சிக்கி செத்து போயிட்டான் பாதி பேர். இச்சித்து சாப்பிட்டதுனால சோத்திரம் கர்த்தர் கொடுத்தாரே சோத்திரம். அதான் உலகத்துல சொல்லுங்க, சோத்திரம் உலகத்துல சொல்லி இருக்கிறாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. ஒரு என்வியா கொடுத்தாலும் அளவா சாப்பிடுங்க. முட்டை இருக்குன்னு 10 முழுங்கிட்டா என்ன ஆகிறது? சோத்திரம். எண்ணிங்கிறதுக்காண்டி என்ன பண்றது, அடிச்சு புகுந்து விளையாடுறது. அப்புறம் வயிறு சரியில்லை, வயிறு வலிக்குது, ஐயோ, அப்புறம் செரிக்கிறதுக்கு எதையோ ஒன்று சாப்பிட்றது. அப்புறம் இது 2 சேர்ந்து உள்ள சண்டை ஓடும். சண்டை ஓட்டு அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டு இருப்பார், வாக்கிங் ரன்னிங்ல இருப்பார். புரிஞ்சா சோத்திரம், புரியலைனாலும் சோத்திரம். அல்லேலூயா. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார் வழிகளை. அதாவது இக்கட்டான சூழல், நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு பகுதியை வந்து நிற்கும் போது தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். அப்ப லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பி சோத்திரம் மரியாளுடைய கரத்துல கொடுக்கிறார். ஆமே சோத்திரம். நீ தேவனை விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு மாத்திரமல்ல, இன்றும் அதே வல்லமை வெளிப்படுகிறது. நீங்களும் நானும் விசுவாசித்து அதை நிறைவேற்றி என்ன பண்ணுவார், காண்பிப்பார். மார்க் 9:23 வாசிப்பித்து முடிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரே வார்த்தையில சோத்திரம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்ட்டார். விசுவாசிக்கிறவனுக்கு, ஆமா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார் என்று விசுவாசிக்க. ஐயா விசுவாசிச்சேன் ஆகலையே அப்படிம்பிய சோத்திரம், அது எப்ப ஆகுமோ அப்பத்தான் ஆகும். அல்லேலூயா. சோத்திரம். அது வரைக்கும் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், விசுவாசத்தோடு பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் விசுவாசிச்ச உடனே என்ன பண்ணிடணும், ஆமா, பிறந்த உடனே பிள்ளை ஓடிடணும். நீங்க எவ்வளவு வேணாலும் விசுவாசிங்க, தலைகிலா நாள் நடக்காது. நடக்குமா? ஆண்டவரே என் பிள்ளை பிறந்தோட ஓடணும், ஆண்டவரே பிள்ளை பிறந்தோட ஓடணும். எப்படி ஓடும்? ஓடுனா ஒன்ன வந்துதான் மிதிக்கும். சோத்திரம். எல்லாம் ஓடிடும். அதை பார்த்தோன்னே அத்தாடி இது பேயா இருக்கும் உலகம், இதோட பிறந்த பிள்ளை ஓடுது
அப்படின்ட்டு. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பிறந்த பிள்ளை ஓடும், அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அல்லேலூயா, சோத்திரம். முதல்ல படுத்து கிடக்கும், நம்ம கையில ஏந்திக்கிட்டு திரியணும், அப்புறம் குப்புற படுக்கும், அப்புறம் தவக்கும், அப்புறம் நடக்கும், அப்புறம் தான் ஓடும். அப்ப அந்த காலம் வரணும்ல, சோத்திரம். அது வரைக்கும் நம்முடைய விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா, சோத்திரம். நமக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் அப்படின்னா எது வரைக்கும் அந்த விசுவாசம் இருக்கணும்? அதை செய்வார். அதுக்கு ஒரு காலத்தை வைத்து இருக்கிறார். அந்த காலம் வர வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணணும்? காத்து கொண்டு ஓடுவோம். ஆனால் அந்த காலம் வரும்போது என்ன ஆயிரும்? அந்த விசுவாசத்துடைய பலனை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிடுவார்? தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால விசுவாசிச்ச உடனே நடந்துடணும். சோத்திரம். எல்லாம் உடனே நம்ம மட்டும் உடனே கீழ்ப்படிஞ்சிடறோம் பாருங்க. அவரும் உடனே செய்யறதுக்கு, சோத்திரம், ஒரு விஷயத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு 10 வருஷம் ஆகுது. எம்மா ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா வந்து சேருங்க, பத்திரிக்கை வச்சா போகாதீங்க, ஒரு வேலை வந்தா போகாதீங்கன்னு சொன்னா இதை கீழ்ப்படிஞ்சு வர்றதுக்கே 10 வருஷம் ஆகி போகுது. இவங்க விசுவாசிச்சுட்டா உடனே ஆண்டவர் செய்யலையே, சோத்திரம், மண்டே என்ன பண்ணணும்? கட்டை எடுத்து மண்டையில் அடிக்கணும். சோத்திரம். வசனத்தை மட்டும் 10 வருஷம் ஆகுது கீழ்ப்படுகிறதுக்கு. சோத்திரம். இவங்க விசுவாசிச்ச உடனே என்ன பண்ணிடணும்? காரியத்தை செஞ்சிடணும். எல்லாத்துக்கும் காலம் வச்சிருக்கிறார். அதனதன் காலத்தில் அவர் நேர்த்தியா என்ன பண்ணுவார்? செய்வார். நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவர் செய்வார் என்ன பண்ணுங்க? தேவ சமூகத்தில் காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற காலத்தில் அதை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி கொடுப்பார். காலமாயிருச்சேன்னு விசுவாசத்தை விட்டுறாதீங்க. காலம் கூடுதலாகுதுன்னு என்ன பண்ணிடக்கூடாது? விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தை விட்டுட்டா ஒன்னும் செய்ய முடியாது. விசுவாசத்தை விட்டுட்டா என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேமிலே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஏன் என்று கேள்வி கேட்பீர்களானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை விசுவாசிக்கல. தேவனை விசுவாசிக்கல என்ன முடியாது? அற்புதங்களை செய்ய முடியாது. அற்புதங்களை செய்யணும்னா நாம் தேவனை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அப்ப நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். எப்ப ஆகும்? அது எப்ப ஆகுமோ அப்ப ஆகும். இந்த பகுதியை கர்த்தருடைய பிள்ளை நீங்களும் நான் என்ன பண்ணிக்கொள்ளணும்? புரிந்து கொள்ளணும். சோத்திரம். சில விஷயங்களை தேவன் கால தாமதமா தர்றாருன்னா நல்லதுதான், நம்ம அவசரப்படக்கூடாது. சோத்திரம். அது அந்த காலத்துல தான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். முந்தி பெற்றுக்கொண்டா அதுவே நமக்கு என்னவா மாறிடும்? தீமையாய் மாறிடும். ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறோம், 10 மாதம் பூர்ணப்படணும், பூர்ண வளர்ச்சியோடு கூட அந்த பிள்ளையை பெற்றெடுக்கணும் இல்லையா? ஆபரேஷன் பண்ணி ஒரு 6 மாசத்துல எடுத்துருவோம், இல்லை 7 மாசத்துல எடுத்துருவோம். ஏன்னா இந்த வருஷம் தான் நல்ல வருஷமா, இந்த நாள் தான் நல்ல நாளா, இதான் நல்ல நேரமா, இதுல எடுத்த பிள்ளை என்ன பண்ணிரும்? விளங்கிரும் அப்படின்னு சொல்றான்னு ஒருத்தங்க, ஒரு ஜோசியக்காரன். இதை நம்பி என்ன பண்றாங்க? 7வது மாதமோ 8வது மாதமோ பிள்ளையை அறுத்து எடுத்துட்டா எப்படி இருக்கும்? வாழ்நாள் முழுவதும் அது வேதனையா இருக்கும். வாழ்நாள் முழுவதும் வேதனையா இருக்கும். இது போலதான் நம்ம எதிர்பார்க்கிற நன்மை அவர் கொடுக்கிற காலத்துல வந்தா அது நன்மை. முந்தி போய் பறிச்சோம், முந்தி போய் அதை பெற்றுக்கொண்டோம்னா அதுவே நமக்கு என்னவா மாறிடும்? வேதனையாய் மாறும். அதனால கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்தார். உங்களுக்கு எனக்கு அற்புதங்களை செய்வார். வழி திறக்கப்படாத இடங்களை வழியை என்ன பண்ணுவார்? திறந்து கொடுப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அழுகி போன சரீரத்தை உயிரடைய பண்ணினார். அதனால நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அவர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு ஆகும் சொன்னாரே, ஆகும் சொன்ன காரியங்கள் நிச்சயமாய் எந்த காலத்துல ஆகுமோ அந்த காலத்துல நிச்சயமாய் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்ட்டார். அல்லேலூயா. அதனால விசுவாசத்தை என்ன பண்ணிடக்கூடாது? விட்டு விடக்கூடாது. அவரால் முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும் என்று விசுவாசிங்க. அந்த காலத்துல அவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், முழங்கால் மண்டிடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.